வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரமதி ஹோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கொடுத்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸு, ஹோம் க்ளீனிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வரேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என் சேனலில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா நமக்கு ஒரு சில டைமில் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். நான் இந்த டைமில் என்ன ரேட்டில் வாங்கினேன்னா, ஒரு கட்டு 2 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன். சரி 2 ருபீஸ் தானே, அதனால் சரி நிறையா வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல ஃப்ரிட்ஜில். கொஞ்ச நாள் அப்படியே வச்சோம்னா அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எல்லா கட்டையும் பிரிச்சுட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்து, நான் காட்டன் கிளாத்தை நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினாவை ஈஸியாக இலை வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கழுவி வச்சுருக்கிற புதினாவை எல்லாமே ஒரு துணி மேலே அந்த தண்ணி ஈரம் எல்லாமே இழுக்கிற மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் எல்லா புதினாவையும் பரப்பி விட்டுற போகிறேன். பரப்பி விட்டுட்டு இதை வெயிலில் வைக்க போகிறதில்ல, நிழலவே ஒரு 3 நாள் போல் நல்லா காய வச்சோம்னா அந்த இலை எல்லாமே ஈஸியாகவே உதிர்ந்துடும். நம்ம பச்சையாக கிள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது, நிறைய புதினா இருக்கும் பட்சத்தில் மட்டும் இது போல் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த இலை எல்லாமே பறித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கும். நம்ம பச்சையாக யூஸ் பண்ணுறதுனா ஓகே, நான் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 3 நாளைக்கு அப்படியே ஷாலில் போட்டு அப்படியே நிழல்லவே நான் காய விட போகிறேன். எனக்கு இது போல் நல்லா காஞ்சி போன இலையாக கிடைக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் ஆச்சு. அப்படியே டைனிங் டேபிள் மேலே ஒரு கிளாத்தை போட்டு நல்லா விரிச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். எந்த டிஸ்டர்பும் பண்ணல. டெய்லியுமே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா களைஞ்சி விட்டுருவேன். அதனால் இலை எல்லாமே நல்லா உதிர்ந்துடும். ஒரு சிலது பச்சையாக இருந்துச்சுன்னா அப்படியே தண்டுலே இருக்கும். அதை நான் கையில் கிள்ளி எடுத்துட்டேன். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, பொடியாக அரைச்சி வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் டெய்லி யூஸுக்கு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். புதினா அவ்வளோ நல்லது. அப்படி இல்லைனா இட்லி பொடிக்கு பதிலாக நம்ம புதினா பொடியை அரைச்சி இட்லி பொடி போல் நம்ம தோசைக்கு இட்லிக்கு நம்ம தொட்டு சாப்பிடலாம். அப்படியும் இல்லைனா புதினா வச்சு இந்த ரெசிபி நம்ம நார்மல் சப்பாத்தி சுடுறதுக்கு பதிலாக இது போல் சப்பாத்தி போட்டு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க பசங்க. அதுக்கு நான் ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கலாம். அதை நல்லா நைஸாக எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது போல் ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம எமர்ஜென்சிக்கு கூட எடுத்து நம்ம உடனே புதினா சாதம் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நமக்கு தேவையான புதினா பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு பசங்க ஒரு சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் இது போல் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டு அதையும் அந்த மாவுலே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பிசையும் போது அப்படியே போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. அங்கங்கே இலையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மாவு கூட ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சோம்னா ஃபுல்லாகவே சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் சப்பாத்தியை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனில் எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. இதில் சப்பாத்தி மட்டும் இல்லை, பூரியும் ரொம்பவே சூப்பராக வரும். இது போல் சின்ன சின்ன ஹெல்த்தி டிப்ஸு, கிச்சன் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம காய்கறிங்கள்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனாலும் நம்ம கேட்டு வாங்கிட்டு வருவோம். நிறைய இருந்தாலுமே கூட நம்ம கேட்டு வாங்கிட்டு வர பழக்கம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் சப்போஸ் நம்ம நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படியே ரொம்பவே ட்ரை ஆகிடுது. அப்படி இல்லைன்னா அது அப்படியே விட்டுட்டதுனால வேஸ்ட் ஆகிடும். நம்ம தூக்கி போட்டுருவோம். அதனால் என்ன பண்ணலான்னா, நிறையா இருக்கும் பட்சத்தில் நான் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்த உடனே
அந்த இலையை எல்லாமே உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம வந்து வெயிலில் போட்டு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நிழலாகவே போட்டு நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வாஷ் பண்ணும் போது ஒரு 2-3 முறை நல்லாவே அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து பொடியை அரைச்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு வந்து பொடியாக வந்து நான் வந்து எப்படின்னா நைஸாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா நைஸாக எடுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம வந்து சமைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து இந்த பொடியை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. புதுசாக போடும்போது என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அது போல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது போல் பொடியை அரைச்சி நம்ம என்ன குழம்பு செய்கிறோமோ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஒதுக்க மாட்டோம், சாப்பிட்ருவோம். அடுத்து வந்து நம்ம பொங்கல் செய்யும் போதோ, சக்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா கேசரி செய்யும் போதோ நமக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த வாசனைக்காகவே நம்ம வந்து ஏலக்காவை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைப்போம். அப்படி போட்டு அரைக்கும் போது வந்து திப்பி திப்பியாக வரும். அதுபோல் திப்பி திப்பியாக வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிப் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு பேனில் வந்து தேவையான அளவு நெய் இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுமே நமக்கு வந்து எவ்வளோ தேவையான ஏலக்காய் தேவையோ நம்ம வந்து அரைச்சி பொடியாக வச்சு கூட நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமான ஏலக்காவே போட்டு பொடியாக வந்து நான் வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஏலக்காவை வந்து அந்த சூடான அந்த நெய்யில் வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே அரைப்படும். இந்த கலர் வந்ததுமே லைட்டாக எடுத்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். வெறும் ஏலக்காவை மட்டும் போட்டு அரைக்க போகிறதில்ல, அது கூடவே கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை வந்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லாவே அது வந்து ஃபுல்லாகவே நல்லா நைஸாக அரைஞ்சிடும். அந்த திப்பியாக வந்து கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாயாசத்துலேயோ அப்படி இல்லைன்னா கேசரி பொங்கல் அதில் வந்து திப்பியாக போட்டோம்னா பசங்க வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. வாயில் வந்து ஏதோ வருது, திப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து அதை வந்து ஒதுக்குறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் இது போல் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணும் போது அது வந்து தெரியாது. அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் வந்து நிறைய கடையில் வாங்காமல் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து வீட்டிலவே ஒரு 2 லட்டு வந்து செஞ்சுருக்கிறேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதுக்கு வந்து நான் கேழ்வரகு, இதில் வந்து 2 விதமான லட்டு வந்து வருது. அதுக்கு வந்து கேழ்வரகு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். அந்த கேழ்வரகு மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து ரொட்டி மாதிரி சுட்டுட்டு அதை வந்து நைஸாக அரைச்சி நான் வந்து நைஸாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாகவும் அரைச்சி எடுக்கலாம். நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அது கூடவே வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டு எல்லாமே 3 பொருளுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக லட்டு மாதிரி அது போல் நம்ம வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு அது போல் பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. நான் வந்து இதை வந்து நைஸாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். திப்பியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்தோம். பெரியவங்க சாப்பிட்றதுனா ஓகே தான், ஆனால் சின்ன பசங்கன்றதுனால நான் வந்து நைஸாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து திப்பியாக இருந்துச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனால் இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா நைஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அது 2 மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு குட்டி லட்டாக வந்து செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையுமே பொட்டுக்கடலை தனியாகவும் வேர்க்கடலை தனியாகவும் அரைச்சிட்டு
நல்லா கொஞ்சம் நைஸ் ஆகிற மாதிரி அரைச்சிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு நான் வந்து உருண்டை பிடிச்சி பார்த்தேன். அது வந்து நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சரியாக வரலை. அதனால் சரி லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்போவுமே கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது வந்து லட்டு ஷேப்பில் வரவே இல்லை. அது வந்து கொஞ்சம் உதிரியாக தான் வந்துச்சு. ஆனால் பிடிக்கிறதுக்கு வந்து வந்துச்சு. ஆனால் இதிலவே நான் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை வந்து ஆட் பண்ணி பிடிச்சிருந்தோம். அது வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துச்சு. நம்ம வந்து தேவையான அளவு வெல்லமும் வேர்க்கடலை பொட்டுக்கடலை அது மூணுத்தையுமே வச்சு ஒரு குட்டி குட்டி லட்டாக பிடிச்சி வச்சு பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இதில் காமிச்சிருக்கிற ரெண்டுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தி. டெய்லி ஒன்று ஈவினிங் டைம்லையோ அப்படி இல்லைன்னா மதியான ஸ்நாக்ஸுக்கோ நம்ம வந்து செஞ்சு கொடுத்து அமுச்சு விட்டோம்னா பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. நமக்குமே கூட ஹெல்த்தியாக கொடுத்த ஃபீலிங் வந்து நிறையாவே இருக்கும். கடையில் வாங்குறத தவிர்த்துட்டு இது போல் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். நமக்குமே வந்து காசு வந்து கொஞ்சம் மிச்சமாகும். இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.